ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் கிச்சனுக்கு போடக்கூடிய கபோர்டு ஒர்க்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வீட்டில் போட்டிருக்கக்கூடிய கிச்சனோட கபோர்டு ஒர்க்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி மெட்டீரியலால் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம உடனில் பண்ணுறதுக்கும் பிவிசியில் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசியில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ நம்மளோட வீட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். பிவிசி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 mm 30 mm அந்த மாதிரி வேரி ஆகும். இந்த பிவிசி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 170 ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 230 ருபீஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம சொல்கிறோமோ, நம்ம எந்த மாதிரி நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க்ஸுமே பிவிசி மெட்டீரியலில் நம்ம கபோர்டு ஒர்க்ஸாக பண்ணிக்க முடியும். இந்த கபோர்டு ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு கிச்சனுக்கு நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி ஒர்க், அதாவது கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராலி மாதிரி டிசைனில் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்க்கு மேலே நீங்கள் பாக்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம் கபோர்ட்ஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளாஸில் ஸ்லைடிங் டோர் மாதிரி வச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய லேஃப்ட்டுக்குமே க்ளோஸ்டு டோர்ஸ் வந்து நம்ம போட்டுக்க முடியும். இது எல்லாமே நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து ஷெல்ஃப்லாம் வந்து கடப்பாக்கல் வச்சு போட்டிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷெல்ஃப்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ளோஸ்டு டோர்ஸ் போட்டு இப்போ நியூவாக ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி நம்ம மாடுலர் கிச்சனாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 170 ருபீஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பெரிய கிச்சனாக இருந்தாலுமே ஃபுல் கிச்சனையுமே பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கபோர்ட்ஸ்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 25,000 ருபீஸ் மட்டும்தான் ஆகும். இதே நீங்கள் உடனில் கபோர்ட்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஃபுல் கிச்சனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு 70,000 ருபீஸ்க்கு மேலே செலவாயிடும். அதில் மெயின்டெனன்ஸுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உடனே கம்பேர் பண்ணுறப்ப பிவிசி மெட்டீரியலில் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கிச்சனை வந்து நம்ம மாடுலராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிச்சனையும் நம்ம மாடுலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீட்டில் நம்ம டேரெக்டாக பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கபோர்ட்ஸ்லாம் வச்சு மாடுலராகவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் உடனில் வந்து கபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த உடன் கபோர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அரிப்பு ஏற்பட்டு டேமேஜாக இருக்குது அப்படின்னா அந்த டோர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிவிசி மெட்டீரியல்லே சூப்பராக இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட முடியும். அண்ட் தென் கிச்சனில் மட்டும் இல்லை, லிவிங் ரூம் பெட்ரூம்லலாம் கூட பிவிசி மெட்டீரியல்லையே இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். பெட்ரூமில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா லேஃப்ட்டுக்கு க்ளோஸ்டு டோர்ஸ் வந்து போட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வார்ட்ரூப்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி வார்ட்ரூப்ஸாக தனியாக யூஸ் பண்ணாமல் அதிலே நம்மளுக்கு கபோர்ட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பிவிசி மெட்டீரியல்லையே நம்ம வந்து வார்ட்ரூப் மாதிரி க்ளோஸ்டு டோர்ஸோடய நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். வித் வந்து நம்மளுக்கு லாக்கருமே அட்டாச் ஆகும். லாக்கர் வேணும் அப்படின்னா நம்மளோட விருப்பம் தாங்க, நம்ம எப்படி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரியும் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக எத்தனை ஷெல்ஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, எத்தனை ஃபீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேட்டு பண்ணிக்க முடியும். பெட்ரூமில் பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு வீடு வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இவங்களுமே பாருங்கள், லேஃப்ட்டில் ஃபுல்லாக க்ளோஸ்டு டோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீழே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரூம் மாதிரியும் ஒரு சிங்கிள் டோர் இருக்க ஒரு வார்ட்ரூம் மாதிரியும் அட்டாச்சாக பண்ணியிருக்காங்க. அதுலேயே அந்த சிங்கிள் டோர் கபோர்டுக்கு கீழே ஒரு 2 ட்ராயர் மாதிரி கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா சூப்பராக பிவிசி மெட்டீரியலே நம்மளுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் கூட நம்மளுக்கு ஷோகேஸ் கேபினெட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பூஜா கேபினெட், டிவி யூனிட் கேபினெட்ஸ், அந்த மாதிரி பிவிசி மெட்டீரியல்லையே நம்ம காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக லோ பட்ஜெட்லேயே சூப்பராக நம்மளோட வீட்டை வந்து மாடர்னாக மாற்றிட முடியும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஹோமுக்கு பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 80,000க்குள்ளேயே அதோட செலவு வந்து முடிஞ்சிடும். இதே நீங்கள் உடன் கேபினெட்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ஹோம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு 2 lakhsக்கு மேலே செலவாயிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு கீழே பைப் போகிறதுக்கான கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஓப்பனாக விடாமல் ஒரு க்ளோஸ்டு கேபினெட் மாதிரி ரெடி பண்ணி அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் ஒரு ஷோகேஸ் கேபினெட். நாம் வந்து இதை டிவி கேபினெட்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணிக்க முடியும் பிவிசி மெட்டீரியல்லையே. அதுலேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஷோகேஸ் கேபினெட்டில் நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணது ஆர்டி என்டர்பிரைசஸ் தான். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு ஃபுல் ஹோம்க்கும் பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 80,000 வரைக்கும் செலவாகும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஷூராக் கேபினெட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்டி என்டர்பிரைசஸோட வேறு சில ஒர்க்ஸோட பிக்ஸ்லாம் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய வீட்டையும் லோ பட்ஜெட்லேயே இன்டீரியர் ஒர்க்ஸோட மாடர்னாக மாற்ற முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிமேல் டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.